ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்னோட நைட் டைம் க்ளீனிங் ரொட்டீன் தான் உங்களோட வந்து ஷேர் பண்ண போகிறேன். இது வந்து ரொம்பவே சிம்பிளான க்ளீனிங் ரொட்டீன் தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து பசங்களாம் லீவில் இருக்கிறனால நைட்டே வந்து கொஞ்சம் லேட்டாக தான் சாப்பிட வந்து ஆரம்பித்தாங்க. ஸோ அதனால அப்புறம் கொஞ்சம் வெளியே வேறு போயிட்டு வந்ததுனால பாத்திரம் அதெல்லாம் எல்லாமே வந்து அப்படி இப்படியே கிடக்கு. அது வந்து உங்கள் அப்படியே வந்து ஷேர் பண்ணி கொஞ்சம் வந்து குழம்பு இருக்குது, பெரிய பெரிய பாத்திரத்தில் இருக்கிறதெல்லாம் வந்து சின்ன பாத்திரத்தில் வந்து மாற்றி வச்சுட்டு நம்ம விளக்கு போட்டோன்னா அதிலே வந்து பாதி க்ளீன் ஆயிரும். ஸோ எல்லா பாத்திரம் விளக்குறதுலாம் நான் வந்து காமிக்கல. ஸோ அது எல்லாருமே ரொட்டீனாக வந்து எல்லா வீட்லேயும் செய்கிறதா. அதான் நான் இந்த மாதிரி வந்து கமுத்தி வைக்கிற மாதிரி தான் வச்சுருவேன். அப்போ வந்து தண்ணி எல்லாம் வடிஞ்சு காலையில் நல்லா காஞ்சிரும். அப்போ வந்து ஒன்று மேலே ஒன்று வைக்கிறப்போ அந்த ஸ்மெல் வராது. தண்ணி கொஞ்சம் வடித்ததுக்கப்புறம் நான் அந்த மாதிரி வந்து எடுத்து அதில் மாற்றி வச்சுருவேன். இப்போ வந்து இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணுறப்போ யூஸ் பண்ணுற அந்த பேஸ்கெட் வந்து நான் அதையும் வந்து வாஷ் பண்ணிடுவேன். இங்கே வந்து நான் சட்டிப்பிடி துணின்னு சொல்லுவேன், அதை வந்து யூஸ் பண்ணாமல் இதை யூஸ் பண்ணுறதுனால எனக்கு அந்த பிசுப்பான துணியை வந்து வாஷ் பண்ணுற வேலைலாம் இல்லை. இது கொஞ்சம் ஈஸியாக நம்ம வந்து க்ளீன் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் சுற்றி உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். சிங்க்லி ஸ்ட்ரெயினர் மாதிரி ஒன்று இருக்கிறனால அது கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். அதனால் அந்த டயத்துக்குள்ளே வேறு அந்த க்ளீன் பண்ணுற இந்த சைடு வேலை வந்து பார்த்துட்ருப்பேன். அதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு DIY சொல்யூஷன் மாதிரி தான் வந்து ரெடி பண்ண போகிறேன். இதில் 2 ட்ராப்ஸ் இருக்க மாதிரி ஏதாவது ஒரு ப்ரில்லோ விம்மோ வந்து எடுத்துக்குவேன். அதில் ஒரு காவாசி இருக்கிற மாதிரி நான் தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். இதில் நீங்கள் கொஞ்சம் வெனிகர் கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்து இது பண்ணுறப்போ நமக்கு நல்லா ஒரு துடைக்கிறதுக்கெலாம் வந்து பளிச்சுன்னு இருக்கும், பூச்சியும் வராதுன்னு நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அதை வந்து நான் ரொம்ப டீட்டெயிலெலாம் சொல்ல இது பண்ணிவிட்டு எனக்கு வந்து இந்த ஸ்ப்ரே இதுதாங்க. எனக்கு நான் எத்தனை தடவை வாங்கினாலும் எனக்கு அது சரியாகவே ஒர்க் ஆகவே மாட்டுது. அது என்னமோ தெரியல, எனக்கு செட்டாகவே ஆக மாட்டுது. ஸோ அதனால் என்னென்னா செடிக்கெலாம் நம்ம அடிப்போம் பார்த்தீங்களா, அதை தான் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இது வந்து எவ்வளோ யூஸ் பண்ணாலும் வந்து தாங்குதுன்னுவாங்க, அந்த மாதிரி வந்து இது நல்லா இருக்குது. இப்போ வந்து ஸ்ப்ரே பாட்டில், எனக்கு வந்து ஸ்ப்ரே பாட்டில் வந்து இது தான். இதை வச்சு நான் ஃபுல்லாக கொஞ்சம் இதில் வந்து ஸ்ப்ரே மாதிரி நம்ம பண்ணிக்கலாம், கொஞ்சம் வந்து ஃபோர்ஸாகவும் பண்ணிக்கலாம். எனக்கு இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு இது மாதிரி நம்ம ஃபுல்லாக எல்லா சைடும் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னா அது கொஞ்சம் நேரத்தில் வந்து ஊறிடும். ரொம்பலாம் வந்து நான் டீப்பாக க்ளீன் பண்ணலை, சும்மா டெய்லி யூஸ் பண்ணுறப்போ நம்ம க்ளீன் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் வந்து க்ளீன் பண்ணுறேன். ஸோ அந்த கம்பி மாதிரி இருக்கிறத வச்சு நான் அந்த உள்ளுக்குள்ளே ஸ்டீலுக்குள்ளே மட்டும் தான் பண்ணுவேன். ஸோ ஃபஸ்ட்லாம் வந்து தெரியாமல் பண்ணதெல்லாம் கொஞ்சம் வந்து ஸ்க்ராட்ச் ஆன மாதிரிலாம் ஆயிடுச்சுங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து பண்ணாதீங்க. அந்த மாதிரி இடத்துல வந்து இதெல்லாம் வந்து கிளாஸில் இருக்கிறதுலாம் வந்து தேங்காய் நார் வச்சு பண்ணுவேன். அது வந்து சூப்பராக போகுது. தேங்காய் நாராக நம்ம அந்த மாதிரிலாம் நினைக்கிறோம், ஆனால் வந்து பெஸ்ட்டு நமக்கு வந்து ஹைஜீனிக்கானதுன்னா தேங்காய் நார் தாங்க. ஏன்னா நம்ம வந்து அதை அழுக்கான தூக்கி போட்டுடலாம். சும்மா ரொம்ப போட்டு அதை வாஷ் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஈக்கோ ஃப்ரெண்ட்லி. ஸோ அதை முடிச்சதுக்கப்புறம் ஃபைபர் கிளாத் வச்சு நான் தொடச்சி விட்டுட்டேன். ஸோ இந்த மாதிரி இருக்கிற இங்கே சைட்லாம் கூட கொஞ்சம் அந்த நம்ம கொஞ்சம் லைட்டாக வந்து அழுக்கு இருக்கும், அந்த இதே வந்து லைட்டாக வந்து தொடச்சிட்டு திரும்ப அந்த இடத்துல நான் வந்து வச்சுருவேன். ஃபைபர் கிளாத் வச்சு ஃபஸ்ட்டே வந்து நம்ம தொடச்சோன்னா அது ரொம்பவே அழுக்கான மாதிரி ஆயிடுது. இந்த மாதிரி துடைக்கிறப்ப ரொம்ப அழுக்காகாது. அப்புறம் அந்த மாதிரி ஸ்டாண்ட் வைக்கிற இடத்துல கீழெல்லாம் வந்து பூச்சி வருங்க. ஸோ அதனால் அங்கே எல்லாமே ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நான் வந்து துடைக்கிற மட்டும் காமிக்கிறேன். இன்னொன்று தண்ணியில் வந்து முக்கிட்டு திரும்பவும் வந்து தொடச்சி அதை வந்து உங்களுக்கு வந்து வீடியோவில் வந்து ஷூட் பண்ணல. ஸோ இந்த மாதிரி அப்புறமே அந்த ஸ்க்ரப் இதெல்லாம் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஹோல்டரில் போட்டுறேன். இப்போ வந்து சோப்பு வைக்க அந்த இதையும் வந்து ஃபுல்லாக வந்து வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுக்கும் வந்து நான் தேங்காய் நார் தான் யூஸ் பண்ணுறேன். இதுக்கெலாம் போட்டு ஸ்க்ரப்பு போட்டு யூஸ் பண்ணிட்டுருன்னா அதுக்கு தனியாக ஒன்று வச்சுக்கிட்டு இருக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து இதெல்லாம் அப்புறம் டஸ்ட்பின் வாஷ் பண்ணுறதுக்குன்னா நான் ஒரு தேங்காய் நார் வச்சுட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதை தூக்கி போட்டுருவேன். இது என்னென்னா துணி துவைக்கிற சோப்பு குட்டி குட்டியாக ஆயிடுச்சுன்னா அதில் நான் தண்ணி ஊற்றி வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு லிக்விட் மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி இப்போ அந்த லிக்விடு வச்சு தான் நான் எல்லா துணியும் இப்போ வந்து நம்ம துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணது ஃபுல்லாக வந்து நான் வாஷ் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நம்ம டெய்லி பண்ணுறப்போ அதில் பிசுப்பே வராது. ஸோ எல்லாத்தையுமே வந்து இப்போ வந்து வாஷ் பண்ணி முடிச்சுட்டு இந்த மாதிரி தனியாக எல்லாம் செட்டாக வந்து வச்சுருப்பேன். அந்த சிலிண்டர் கீழே வச்சுட்டேன்னா எடுக்க எனக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி குப்பையை வந்து கொட்டிட்டேன்னா நமக்கு க்ளீன் பண்ணிடலாம். இது வந்து கிச்சனுக்குள்ளே வைக்கிற கண்டெய்னர் மாதிரி பிளாஸ்டிக்லேயே வந்து 2 தான் வந்து நான் டஸ்ட்பின் மாதிரி யூஸ் பண்ணனால நான் டெய்லி வந்து வாஷ் பண்ணிடுவேன். டெய்லி வாஷ் பண்ணோன்னா அது நமக்கு ஒரு பாத்திரம் மாதிரி தான் இருக்கணும். அதை வந்து இந்த வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறது அதெல்லாம் நான் வந்து போடுவேன். இப்போ என்னென்னா அந்த பைப்பு கீழே ஃபிக்ஸ் பண்ணுறதையும் வந்து பேஸ்ட்டு வச்சு கோல்கேட்டோ இல்லைனா பெப்சரண்ட்டோ வச்சு நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். டெய்லி வந்து நான் மாதிரி இதையும் வந்து வாஷ் பண்ணி விட்டுருவேன். ஏன்னா பசங்க வந்து நம்ம எல்லாருமே வந்து அதை பைப்பு திறந்தான் வந்து கை கழுவுறப்போ யூஸ் பண்ணுறோம். அதனால் நான் டெய்லி வந்து நைட்டு ஏதாவது ஒரு நைட்டோட காலையிலோ வந்து இது ஃபுல்லாக அதைக்கும் வந்து ஒரு ப்ரஷ் பண்ணி விட்டுருவேன். இப்போ இதுக்கும் வந்து தேங்காய் நார் வச்சு நம்ம இது பண்ணோம்னா நல்லா அழுக்கெல்லாம் ஈஸியாகவும் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக வாஷ் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து தேங்காய் நார் வந்து தூக்கி போட்டுடலாம். இது வந்து எனக்கு தெரிஞ்ச எனக்கும் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்க மெத்தட் தான் நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான், எல்லாமே முடிச்சுட்டு இப்போ வந்து என்னென்னா அந்த டைல்ஸ் அந்த கீழே இருக்க அந்த சிங்க் இந்த வைக்கிறதுக்கு மேலே எல்லாமே வந்து நம்ம ஹார்பிக்கோட டைல் கிளீனர் இருக்கும் பார்த்தீங்களா, அதான் வந்து சும்மா நான் லைட்டாக இது பண்ணி விடுவேன். ரொம்ப நிறையெல்லாம் போட மாட்டேன். ஏன்னா கொஞ்சம் இது வந்து அந்த பூச்சிக்கு அந்த ஸ்மெல்லுக்கும் வராது, நமக்கு வந்து அந்த அழுக்கெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக போயிடும். இப்போ இதில் வந்து அந்த தேங்காய் நார் பிச்சவும் பார்த்திங்கன்னா அதோட தான் இருக்குது, வேறு ஒன்றும் பெருசாக அழுக்கு இல்லை.
அதை யூஸ் பண்ணி பண்ணுறப்போ அந்த ஸ்ட்ரெயினரும் வந்து ரொம்பவே ஈஸியாக போயிடும். நிறைய பேருக்கு வந்து அது வந்து குட்டி குட்டியாக நின்றுட்டு தண்ணி போக ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிட்டா ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லாமே முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து சுற்றி காமிக்கிறேன். அவ்வளோதான். நம்ம எப்படி இருந்த கிச்சன் வந்து இப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்க அளவு வந்து நான் க்ளீன் பண்ணி வந்து வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து சிலதெல்லாம் வந்து சில பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அந்த ஜெக்கு வந்து நான் மார்னிங் தண்ணி பிடிச்சி வைப்பேங்க. அதை பார்த்தா தான் நமக்கு தண்ணி குடிக்கணுன்ற ஒரு இது தோணுது. இல்லைனா நான் தண்ணி குடிக்கிறே மறந்துடுறேன். இந்த ஸ்ட்ரெயினர் ஸ்க்ரப்பர்லாம் வந்து இப்படி தொங்க விட்டால் தண்ணிலாம் வந்து வடிஞ்சிரும். அப்புறம் என்னென்னா அந்த டஸ்ட்பின் வந்து நான் இப்படி தான் கமுத்தி வைப்பேன். அப்போ காலையில் காஞ்சிருக்கும், நம்ம யூஸ் பண்ணுறப்போ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான் என்னோட சிம்பிளான ரொட்டீன் தான் உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல்லான இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.